ஓனர் பொண்டாட்டி, செவுருலாம் ஒரே கிராக்கா இருக்கு. கொத்தனார கூட்டிட்டு வந்து பூசண்டி. அது இருந்தா உனக்கு என்னடா? பண்ணையில ஒரு கிராக் இருந்தா போதுண்டி. ஹலோ, கறி கடைங்களா? ஆமாங்க. எங்க வீட்டுல உங்க கடையில தான் எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, தாராளமா வாங்க. ஆனா எனக்கு உங்க கடையில எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க. தம்பி, ஒரு தடவை வந்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஏதோ சொல்றீங்க, சரி கூட்டிட்டு வரேன். கறிலாம் நல்லா இருக்கும்ல? என்னப்பா அப்படி கேக்குற? நல்ல ரத்த ஓட்டத்தோட இளங்கறியை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கோழிக்கறி மட்டும்தான் இருக்கா? ஆட்டுக்கறி, காடைக்கறி, முயல் கறி எல்லாமே கிடைக்கும்பா. அப்படியா? சரி, கடை பார்க்க எப்படிங்க இருக்கும்? அதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கும்பா. 2 கிரவுண்ட் இடத்துல கட்டி வச்சிருக்கேன். வந்தா போறதுக்கு மனசு வராது. உங்க பேச்சை கேட்டு வரலாம்ல? தாராளமா வாங்க தம்பி. வந்து பாத்தீங்கன்னா கறி கடையா மண்டபமானு நீங்களே மலைச்சு போயிருவீங்க. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே கிளம்பி வரோம். ரொம்ப நன்றி தம்பி. சரி, நீங்க என்ன எடுக்க போறீங்க? ஒரே ஒரு ரீல்ஸ் எடுக்க போறேங்க. நாங்களாம் ஃபேஸ்புக் ஃபேமிலி, இதான் எங்க பொழப்பு. போன வைப்பா. ஓனர் பொண்டாட்டி, அது பேர் என்னடி? கள்ளி. நீ தாண்டி எங்களுக்கு வில்லி. அது என்ன மரண்டி? நுணா. எங்களுக்கு நீ வேணாம். நீ நிக்கிறது என்ன மரண்டி? முந்திரி. இனிமே நாங்க தான் உனக்கு மந்திரி. அது என்ன செடிடி? துத்தி. உனக்கு கிடையாது, புத்தி. அது என்னடா? சோளம். இனிமே சோத்துக்கு போட போறீங்க தாளம். அது என்ன மரண்டி? கேக்கு. பொடி பேக்கு. அது என்னடா? பண்ண. போடா வெண்ணெ. மேல என்னடி தெரியுது? வானம். போச்சுடி நம்ம மானம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ரெண்டும் ஒரே மாதிரியா தான் தெரியும். அது கிட்ட வர வரதான் நாயின் நல்ல குணமும் நம்மளுக்கு தெரியும், நரியின் தந்திரமான குணமும் நம்மளுக்கு தெரியும். அப்படிதான் இங்க சில மனிதர்களுமே இருக்காங்க. பார்த்து நடந்துக்கோங்க. ஏங்க உங்க ஃபோன் கொடுங்க, என் ஃபோன்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்க? சொல்கிறேன் இரு. சரி சொல்லுங்க சீக்கிரம். சொல்கிறேன் இரு. சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. ஏய், பாஸ்வேர்டே சொல்கிறேன் இரு தான். அக்கா, 2 முட்டை வேணும். என்ன விலை? 30 ரூபாப்பா. 30 ரூபாயா? கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. 2 நாட்டுக்கோழி முட்டை 30 ரூபா. இந்தாப்பா. படா படா, அதான் சொல்லி கொடுத்துட்டால. ஏமா ஒரு கோழி வேணும். அந்த வெள்ளை கோழி ஓகே வாங்க. அது எதுக்குமா வெள்ளைக்கார மாதிரி? அந்த கருப்பு கலரு? கருப்பு என் குலசாமிக்கே ஆகாது. சிவப்பு கலரு? அது ஆபத்துமா, ஒத்து வராது. பச்சை கலரு? பச்சை கலர்ல எங்கடி கோழி இருக்கு? இருந்தா மட்டும் அவர் வாங்கி போடுவாரு. பச்சை மஞ்சள்லாம் வேணாமா? பாத்தியாடா, என்ன கலர் தாங்க வேணும்? கலரே இல்லாத ஒரு கோழி வேணும். ஓனரே, இங்க ஒரு கஷ்டமான மோர் வந்திருக்கு. கஸ்டமரா? ஆமாண்டா, வாடா. என்னென்ன வேணும் உங்களுக்கு? அவருக்கு கலரே இல்லாத கோழி வேணுமா? இருக்குண்ணா, வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லது தம்பி. எப்பண்ணா? உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன். கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. நர்சம்மா, எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. விடாம அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியா? காய்ச்சல்லாம் அப்படிதான் அடிக்கும். சரி சரி. பாவம் பக்கத்து வீட்டுக்காரன், அவன்கிட்ட கோழி காணவனு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வீட்டு குழம்புலதான் குடிக்குதுன்னு. இன்னைக்குன்னு பார்த்து குழம்பு வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் அடிக்குது. எஜிஜோ அத்தாடி, என்ன நம்மளை பார்த்துக்கிட்டே வரான், கண்டுபிடிச்சிட்டானோ? நைஸா கிளப்பிடும்டா. எதனால உனக்கு மணியை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா மேடம். ஏன்? ஏமா? அவன் நல்லா வச்சுருக்கான். என்ன மச்சான் ஒரே டென்ஷனா இருக்க? சும்மா சும்மா கடன் கேட்கிறானுங்க. யாரு மச்சான்? கடன் கொடுத்தவங்க தான். உன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நீ வாடக்கூடாது. அதுவே உன்கிட்ட எல்லாமே இருக்குதுன்ட்டு என்றைக்கும் நீ ஆடவும் கூடாது. இது எல்லாம் மாறுறதுக்கு ஒரு நாள் போதும். உன் தலையெழுத்தே மாற்றிடும். ஏங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்ல. இந்த உலகத்துல இருக்கிற 90% பெண்கள் தன்னோட புருஷனோட எல்லா பழக்க வழக்கத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்களாம். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற 90% ஆண்கள் அவங்க பொண்டாட்டியே மாற்ற நினைப்பாங்களாம். புருஷன் பொண்டாட்டி அடிச்சா பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போவான், பொண்டாட்டி புருஷனை அடிச்சா புருஷன் டாஸ்மார்க்கு போவான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆண்களுக்கு பழி வாங்குற பழக்கமே கிடையாதுன்னு தெரியுது.
கால் பண்ணா எடுக்காத நாய் நீ, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஒரு கேடாடா. ஹலோ, என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன்? அது ஒன்றும் இல்லை, நீ எப்படி இருக்கேன்னு கேட்கத்தான் கால் பண்ணேன். சரி, எவ்வளோ வேணும்? பார்வதி நம்பியார். பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு. பாஸ், யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? நீ யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது, பகலானா தூக்கமா வருது. ஒருவேளை அமெரிக்காவில பிறக்க வேண்டியனா இங்க வந்து பிறந்துட்டேனோ?